ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.2. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஏயும் பியும் கொடுத்து இப்போ இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. ஏயும் பி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ல கொடுத்த ஏ கிராஸ் பி வேல்யூ அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்ன? 3,2 3,4 5,2 5,4. ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏன்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்ன? 3. இங்க 3 இருக்கா, 2 டைம்ஸ், அதனால 3 ஒரு தடவை போட்டா போதும். நெக்ஸ்ட் 5 2 டைம்ஸ் அப்பியர் ஆகுது, அதனால ஒரு தடவை போட்டா போதும். நெக்ஸ்ட் பிங்கிறது செகண்ட் கோஆர்டினேட் என்ன? 2 4. ஸோ 2 4 அவ்வளவுதான் சம்மு. ஆனா நீங்க கேட்கலாம் 3 மட்டும் ஏன் 2 தடவை அப்பியர் ஆகுது, ஆனா பி வேல்யூ 2,4 ஏன் இந்த இடத்துல ஒரு தடவை வருது, இந்த இடத்துல தனித்தனியா பிரிஞ்சு வருது. அதனால டவுட் உங்களுக்கு வரலாம். ஏன் நம்ம அப்படி பிரிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னா, இங்க நம்ம ஏவோட வேல்யூ எழுதும் போது பாருங்க 3,2 3,4 3 2 டைம்ஸ் நமக்கு அப்பியர் ஆகும். இதே நம்ம 5 அப்பியர் பண்ணும்போது 5,2 5,4 அதுவும் 2 டைம்ஸ் அப்பியர் ஆகும். ஆனா 2,4 இங்க ஒரு தடவை வரும், இங்க ஒரு தடவை வரும். அதனால நீங்க பிரிச்சு எழுதும் போது மட்டும் கவனமா புரிஞ்சுக்கோங்க. 2 தடவை 3 வந்துச்சுன்னா ஒரு தடவை 3 போட்டா போதும். அதே மாதிரி 2 தடவை 5 இருக்குன்னா ஒரு தடவை 5 போட்டா போதும். பியோட கோஆர்டினேட் எழுதும் போது மட்டும் அப்படியே எழுதினா போதும். தேங்க்ஸ்.